அக்னேஸ்வரன், திடீர்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது அதிமுக. ஒரு அழைப்பு, ஒரு மாநாடு, ஒரு பொது பிரச்சனைக்கு வாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே வரவேற்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போயாச்சு. இதுக்காகத்தான் காத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கா? நான் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக நான் பார்க்கல. ஆனால் திரு எஸ்கேபி திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு, இது அவங்க தோல்வியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது அவருடைய பார்வை. ஆனால் போன வாரம்தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் துரந்தோ எக்ஸ்பிரஸ் மாதிரி விவாதத்தை கட்டன்னு ஓட்டிட்டு போவார். ஆனால் இன்றைக்கு பல்முனை தாக்குதல் கேள்வி கேட்டதுக்கு பிறகு அண்ணன் நிதானமாக போகிற போது ஒரு முக்கியமான சிக்கலை சரியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அக்கறையோட பேசுறதா நீங்க பார்க்க மாட்டேங்க. நான் அதை இப்படி பார்க்குறேனே. மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சென்ற வாரம், சார் இது நடக்காது, நடக்கக்கூடாது அப்படின்ற நோக்கம் எனக்கு இல்லை. அரசியல் கட்சிகள் அங்க வேணாலும் கூட்டணி வைங்க, எங்க வேணாலும் போகலாம், அதுக்கு நான் தடையோ ஆதரவோ எதிர்ப்போ கிடையாது. சரி. ஆனால் சென்ற வாரம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடன், எங்களை பிரிக்க நினைக்கிறார்கள் என்று போன வாரம் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. இந்த வாரம் இந்த மாதிரி நீங்க மதுவிலக்கு மாநாடு நடத்த போறீங்க, நீங்க கட்சிகளை அழைப்பீங்களா? நாங்கள் அதிமுகவை அழைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, என்ன மாறிடுச்சு இப்ப? அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு நான் சொல்ல. என்ன மாற்றம் வந்துச்சுங்கிறீங்க? அதைத்தான் அடுத்து சொல்ல வரேன். சொல்லுங்க. சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட் ஃபார் எலெக்ஷன் அங்கதான் நீங்க பார்க்கணும். ஆமா. பட் ஃபார் பீப்புள். ஆமா. மோஸ்ட்லி ஃபார் பார்ட்டி டெவலப்மெண்ட். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். சரி. இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் அவரோட ஸ்டேட்மென்ட், மூணாவது உங்க பெர்செப்ஷன். எஸ், கரெக்ட்டா? ஆமா, அத விளக்கிக்கணும். ஏன்னா நீங்க ஒரே லைன் அப்படி போறீங்க. உண்மை அதுதானே. ஏன்னா போன வாரம் இந்த நிலைப்பாடு, இந்த வாரம் இந்த நிலைப்பாடு. என்ன மாறி இருக்குன்னு கேக்குறேன். நிலைப்பாடுங்கறீங்களா? பொலிட்டிக்கலா ஸ்டாண்ட் என்ன மாறி இருக்கு? அது எனக்கு தெரியாது. அண்ணன் வன்னியரசு அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். எனக்கு தெரியாது, அவங்க கட்சி தலைவர். அதனால ஒரு பொது நோக்கத்திற்காக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகள் பெற்றது. ஆனால் அனுபவத்தை கலைஞர் கருணாநிதியிடமிருந்து பெற்றவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். முன்னாடி அவருக்கு தெரியும் தெளிவாக. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுறேன். உங்களுக்கு மற்ற எல்லாருக்குமே நினைவூட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மே 2023 16ஆம் தேதி, மே 16 2023 அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரு திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட், அதிமுக மதுவிலக்குக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நாங்கள் ஆதரிக்க தயார் சொன்னார். உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுக்கப்புறம் 2024 திமுக கூட்டணி தான் நின்னாங்க, உறுதியாக நின்னாங்க, வெற்றி பெற்றாங்க. என்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட் மாறிடுச்சு அல்லது அவருடைய நிலைப்பாடு மாறிடுச்சு? என்ன மாறிடுச்சுன்னு இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க? சார், உலகமே வர்த்தக சூதாட்ட அரசியலில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்தியா உள்பட எல்லா கட்சிகளும். அது விடுவேன், அது தனிப்பட்ட என் பார்வை. நான் இப்ப கேட்பது, இப்ப இதுக்கு முன்னாடி மரக்காணத்துல இறந்தாங்கல்ல, அப்ப ஏன் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படவில்லை? சார், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம்ல நாங்க நடத்துறோம், இந்த ஆண்டுடைய தீம் அப்படிங்கிறார். உயர்நீதிமன்றம் சொல்லிச்சே, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைக்கு போங்க. ஆமா, இன்று வரைக்கும் முதலமைச்சர் மக்களோட நின்னோங்கிறாரு. இல்ல, நின்னோம். அந்த மக்களோட எதிர்பார்ப்பு அவங்க சொன்னதன் அடிப்படையில் நடத்துறோம். மதுவிலக்கு ஆயத்தீர்வை 4 ஆண்டுகளுக்கு பிறகா சார், கள்ளக்குறிச்சி இப்பதான் சார் நடந்துச்சு. நீங்கள் சொன்னால் அரசு செவிமடுக்கும். நீங்க மே மாசத்துல இத்தனை 12 மணி நேரம் வேண்டாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கேயே திரு வேல்முருகன் அவர்களும் கேட்டாங்க. ஆனால் அரசு நடைமுறைப்படுத்துச்சு. திரும்ப நீங்க சொன்னதனால, நீங்கள் முரட்டுத்தனம் பிடிச்சதனால் அது வித்ரா பண்ண செய்யப்பட்டது. அதே மாதிரி நீங்களும் இப்ப 60 ரூபாய் சரக்கு தான் அதிமுக 180 அதிமுக இதை ஆதரிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருமா? ஏன்னா அவங்க கோரிக்கை ஒண்ணு வைக்கிறாங்க சார். அது சார் ஒரு பொதுவான அதிமுகவை அழைத்தோங்கிறது ஒரு காரணம் சொன்னாரு. ஏன்னா ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க, பிரதான எதிர்க்கட்சி. அப்ப அதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டியிருக்குன்னு. அப்ப அதே அடிப்படையில் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சினாலும் அதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அவங்க ஆதரவு கேட்க முடியும். அந்த ஸ்டாண்டில் நீங்க ஏதாவது மாறுறீங்களா? திமுக ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா மதுவிலக்கு கொள்கையில? அது கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சார். இதுவரைக்கும் அவங்க ஏதாவது மாத்தி இருக்காங்களா? இதுவரைக்கும் ஸ்டாண்ட் என்ன? நான் சார் கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலும் இது 100க்கு 100 போடணும்னு சொல்லி ஒரு வாத்தியார் திருத்தும் போதே தெரிஞ்சு போயிடும். இல்ல, 100க்கு 100 போட வேண்டிய பேப்பர்ல கீழே 100 போட்டு மேல முட்டை போடனாலும் போடலாம். அந்த மாதிரி தான் நாட் ஃபார் எலெக்ஷன் சொல்லிட்டார்ல, அங்கே முடிஞ்சு போச்சே. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எனக்கு புரியல. நான் என்னதான் போராட்டம் பண்ணாலும் ஓகே
திமுகவுடன் தான் இருப்பேன் ஓ, அப்படிங்கிற என்று இடத்துல சொல்ல வருகிறாரா? ஓகே. அதை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த இடத்தில். சரி. அதை வன்னியரசன் அவர்கள் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா திரு அக்னீஸ்வரனுக்கு வரக்கூடிய சந்தேகம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு இல்ல போல இருக்கு. அவங்க வரவேற்கிறோம்ட்டாங்களே. வரும் சார், வரும் சார், வரும் சார். ஏன் வராது? வரும். சரி. நான் கேட்பது இன்றைக்கே ஒரே இடத்துல சரி. ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு இடத்துல தான் கேள்வி கேட்கிறாங்க. அந்த இதற்கு சொல்றாரு அதிமுக அழைப்பீர்கள், அதிமுகவை அழைப்போம், பாராட்டுதற்குரியது. ஆனால் செய்ய வேண்டியது என்ன? நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நான் உங்களிடமிருந்து தீர்வை எதிர்பார்க்கிறேன். என்ன தீர்வு? திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த மாநாட்டிலிருந்து அவங்க ஆட்சி பொறுப்புல இல்ல சார், கோரிக்கை தான் சார் வைக்க முடியும். கூட்டணி உங்க கட்சி தானே சார். மே மாசம் வந்து நீங்க மே 1க்கு உங்களால கொண்டு வர முடியல. கூட்டணியா நீங்க வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் தரலாம், அழுத்தம் தர வேண்டும். இன்னொன்னு கேட்டா, கல்வராயன் மலைக்கு இன்று வரை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போகவில்லை. 150 ml அதுதான் நீங்க விக்கிறீங்க மதுபான அரசு மதுபான கடையில. அதை 60 ml ஆக கொடுக்க வேண்டும், குறைந்த விலைக்கு. அந்த குறைஞ்ச விலைக்கு குடிச்சவங்க தான் கள்ளக்குறிச்சியில் செத்து இருக்காங்க, கருணாபுரத்தில். அப்படின்றது என்னுடைய பார்வை. அரசு குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும்ங்கறீங்களா? அதை அளவு குறைங்க, அப்ப விலை குறையும். விலை குறைஞ்சா அரசாங்கத்துல தான் குடிப்பாங்க. நீங்க மதுவிலக்குங்கிற எல்லைக்குள்ள வரல. இது எல்லாம் கள்ளுக்கடை திறக்க வேண்டும். நீங்கள் குறைந்த அளவுக்கு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா அடிப்படையிலேயே நீங்க வந்து விசிகே உடைய இந்த கோரிக்கைக்கு நேர் எதிரா இருக்கீங்க. மதுவிலக்கு அவங்களுடைய முதன்மையான கோரிக்கை இப்ப வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நாம சொல்லுவதனால நாளைக்கே நடைமுறைப்படுத்த போகிறதா எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும்? அண்ணன் சொன்னார்ல வன்னியரசன், 45,000 கோடிக்கு 50,000 கோடிக்கு விலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒரு அரசாங்கம் நடத்துகிறது என்றால், அவர் சார் போற பக்கம் சொல்றாரு 6% தான். சரி, இறந்து கல்லீரல் கணையம் இறந்து சாகிறவர்கள் எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவை 45,000 கோடி 50,000 கோடி என்றால் இதுதான் என்னுடைய நோக்கம். இந்த மாநாட்டின் மூலமா அல்லது அதிமுக அழைப்பு விடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இதை கேட்கிறது சீக்கிங் அட்டென்ஷன் ஃபார் காமன் பப்ளிக், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி அரசியலா நடக்கிறதனால் அவர்கள் வந்து விடுவார்கள் என்றால் அவர்கள் என்றைக்கோ வந்திருக்க வேண்டும். நீட்டு விலக்கு உங்களால் கொண்டு வர முடியவில்லை. அதிமுக இன்னும் ரொம்ப காஷியஸா தான் அப்ரோச் பண்ணது இந்த அழைப்பை. நீங்கள் செயல்பட வேண்டும். வார்த்தை விளையாட்டால் அரசியல் செய்கிறார்கள், மக்களுக்கு பயன் இல்லை. திரு ஷியாம் சார் வேற நிகழ்ச்சிக்கு போனா ஒரு கருத்தை கேட்டு நான் வரேன். திரு வன்னியரசு முக்கியமான இருக்கு. திரு ஷியாம், இதுல நாகராஜ் வேற ஒரு கருத்தை சொல்றாரு. திரு விஜயெல்லாம் உள்ள வர்றதுனால அரசியல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமா இந்த முயற்சியில முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு மாநாடு எத்தனை அரசியல் பார்வைகளை உருவாக்குதுன்னு பாருங்க. மது எதிர்ப்பு என்பது அது வேற ஹோலிஸ்டிக் அப்ரோச். யாருமே மது ஆதரிக்க மாட்டாங்க. மது விலக்கு கொண்டு வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அரசியல் கோரிக்கை. அப்ப அரசியல் கோரிக்கையை எழுப்பக்கூடிய ஒரு மாநாடு என்பது நிச்சயமாக அரசியல் சார்ந்தது தானே. அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? அப்போ திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கிற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு ஏற்கனவே சட்டபூர்வமா இருக்கு. மெடிக்கல் மெரிஜுவானா சட்டபூர்வமா வந்து மெரிஜுவானா விற்கிற நாடு அமெரிக்கா. இங்க நம்ம அப்படி கிடையாது. நம்ம அதெல்லாம் எதிர்க்கிறோம், சட்டபூர்வமா தடுத்து இருக்கிறோம். அதை தாண்டி நடக்கிற நடமாட்டம் அதை கண்காணிப்பதற்கு பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கின்றன.